ஒற்றை செங்கல்ல ஆரம்பிச்சு சனாதானம் வரைக்கும் பேசி உதயநிதி தேசிய அளவுல ட்ரெண்டாகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல 2வது இளைஞரணி மாநாடு நடைபெற்றிருக்குது. 1.5 லட்சம் தொண்டர்களுக்கு இருக்கைகள், 2 லட்சம் தொண்டர்களுக்கு அசைவ விருந்து, பெரியார், அண்ணா, கருணாநிதி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், உதயநிதினு இவங்க எல்லாருக்குமே பிரம்மாண்டமான கட் அவுட்னு ரொம்பவே பிரம்மாண்டமா 2வது இளைஞரணி மாநாடு நடைபெற்றிருக்குது. கலைஞர் ஆட்சியில் இருந்த போது 2007ஆம் ஆண்டு 1வது இளைஞரணி மாநாடு நடத்தப்பட்டுச்சு. இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. அதே பாணியில தான் இப்போ 2வது இளைஞரணி மாநாடு நடத்தப்படுது. துணை முதலமைச்சர் பதவி ஸ்டாலினுக்கு கொடுக்கப்படுவதற்காக தான் இது நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பரவலான ஒரு பேச்சு இப்போ பேசப்பட்டுட்டு வருது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல துணை முதலமைச்சர் பதவி உடனடியா உதயநிதிக்கு கொடுக்கப்படாது அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் பார்வையா முன்வைக்கப்படுது. காரணம், மக்களவை தேர்தல் வரப்போகுது. மக்களவை தேர்தல் வரப்போகக்கூடிய இந்த சூழல்ல உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து போதுமான தொகுதிகள்ல வெற்றி பெறல அப்படின்னா அது ஒரு அதிருப்திய தொண்டர்கள் மத்தியில உருவாக்கிடும். அப்படிங்கிறதுனால மக்களவை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது சம்பந்தமான டாக் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் தற்போது நிலவுவதா பத்திரிகையாளர்களும் அரசியல் நோக்கர்களும் சொல்றாங்க. இருந்தாலுமே கூட தற்போதைய சூழலை நம்ம பார்க்கும்போது உதயநிதியை பொறுத்தளவுல துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பதவியை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவே தவிர்த்து அவர் அதற்கான எல்லா அதிகாரத்தையும் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. இந்த திமுக இளைஞரணி மாநாடு சேலத்துல ஏன் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி பரவலா எல்லாராலையும் முன்வைக்கப்படுது. இந்த திமுக இளைஞரணி மாநாடு ஏன் சேலத்துல நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கடந்த சட்டப்பேரவை தேர்தலை கொஞ்சம் புரட்டி பார்க்க வேண்டியிருக்குது. கடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல 159 தொகுதிகள்ல பெரும்பான்மையா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாங்க திமுக. ஆனா இதுல மேற்கு மண்டலமான கோவை, சேலம், ஈரோடு மாவட்டங்கள்ல எல்லாம் அதிமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. சோ மேற்கு மண்டலத்தை பொறுத்தளவுல கடந்த சட்டப்பேரவை தேர்தலா இருக்கட்டும், இல்ல 2016 சட்டப்பேரவை தேர்தலா இருக்கட்டும், இந்த மேற்கு மண்டலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிமுக அந்த பகுதிகளில் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிறது பொதுவான கருத்தா இருக்குது. அது மட்டும் இல்லாம முக்கியமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட கோட்டை சேலம் மாவட்டம் அப்படிங்கிறது மக்களுடைய பார்வையா இருக்குது. சோ இத உடைக்கணும், அங்க திமுகவும் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேலத்துல இந்த இளைஞரணி மாநாடு நடத்தப்பட்டுச்சு. சோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது உதயநிதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டாஸ்கா தான் நம்ம பார்க்கணும். இது போன்ற அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்க சத்தியம் டிஜிட்டலோட இணைந்திருங்கள்.